வணக்கம், நான் உங்கள் செருதூர் மீனவன். இப்போ என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சு துண்டி பஞ்சு தலைப்புன்னு சொல்லுவோம். அதில் ஓடகோலை எப்படி பரலா மீன், சூரை மீன்லாம் எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கன்டினியூஸாக வீடியோ பாருங்கள். அந்த மீன்கள்லாம் எப்படி ஏற்றுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த தூண்டிலில் என்ன வச்சுருப்போம், பஞ்சுன்னு சொல்கிறீங்களா, அது என்ன நீங்கள் கேட்கலாம். அது வந்து ஜிகுனான்னு சொல்லுவோம். அதாவது துணியில் வர்றதில் அது வந்து நூல் நூலாக வந்து கலர் கலராக வந்து மினுக்கும். அது வந்து மீன்களுக்கு இற மாதிரி தெரிஞ்சு தண்ணியில் வரக்கோல இற மாதிரி தெரிஞ்சு தான் அந்த இது வந்து நமக்கு பிடிக்கும். அது சில நேரத்தில் நல்லா முழுங்கிடுச்சுன்னா நம்மளுக்கு தூண்டிய தட்டில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பேத்து எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த மீனை பரலா மீன் பார்க்குறதே கலர்ஃபுல்லாக இருக்கும். அது உயிரோடு இருக்கக்குள்ளெல்லாம் நம்ம பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக புள்ளி புள்ளியாக ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் இருக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை பேத்து போட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் அந்த லைனை வந்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கயிறுலாம் பற்ற ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து தூரமாக வலை போடுறதுக்கு போகிறதுனால கயிறு வச்சு அந்த மீன்கள்லாம் பிடிக்கிறதுக்கு சின்ன சின்ன மீன்களாக இருக்குது. நம்ம வலை வைக்கிறதுக்காக ரொம்ப லாங்கில் போகணும் அப்படின்றதுக்காக அந்த கயிற்றை பற்றி சுற்றுறோம். காற்று வேறு கொஞ்சம் அழுத்தமாக இருந்ததுனால ஓட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறுலாம் பற்றி சுற்றுறாங்க பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லைனை வந்து சுற்றி எடுத்து வச்சுருவாங்க. மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அந்த ஸ்டோருன்னு சொல்லுவோம், அது ஐஸ் ரூமுன்னு சொல்லுவோம். அதில் வந்து எல்லாத்தையுமே போட்டு வச்சுருக்கோம். மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மீன் பிடித்தோம். எல்லாமே பார்க்குறதுக்கு உயிரோடு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றும் மீன் கிடைக்கல. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செருதூர் மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் ஆலில் போட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.